புதுச்சேரி வெண்ணிலா நகரில் உள்ள அரசு துவக்க பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் வழங்கினார். புதுச்சேரி டெல்லி தோப்பு தொகுதிக்குட்பட்ட வெண்ணிலா நகரில் உள்ள அரசு துவக்க பள்ளியில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் கல்வி சார்ந்த எழுது பொருட்கள் ஆகியவற்றை ஜாய் ஆஃப் லைஃப் என்ற தொண்டு நிறுவனமும் ஃபத்விஹோம் என்ற குடும்பமும் இணைந்து வழங்கியது. மாணவர் தினத்தன்று நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஜாய் ஆஃப் லைஃப் தொண்டு நிறுவனர் ஜார்ஜ் பிரீஸ் முன்னிலை வகித்தார். தலைமை ஆசிரியர் குணசந்தரி அனைவரையும் வரவேற்றார். பள்ளி துணை ஆய்வாளர் குமார் தலைமை தாக்க சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான புதுவை வாக்குப்பெட்டி விமானம் மூலம் டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் எம்பி ஒருவரும் என மொத்தம் 31 பேர் வாக்களித்தனர். வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு நிறைவடைந்தது. வாக்குப்பெட்டிக்கு சீல் வைத்து அறையில் வைக்கப்பட்டது. இதையடுத்து இன்று அதிகாலை 1:30 மணியளவில் வாக்குப்பெட்டி பாதுகாப்புடன் சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டது. செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு விமானம் மூலம் டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் வாக்குப்பெட்டி ஒப்படைக்கப்பட்டது. தேர்தல் அதிகாரியான மாநிலங்களவை செயலரிடம் வாக்குப்பெட்டியை புதுவை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் முனுசாமி, புதுவை மாநில துணை தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேல் ஆகியோர் சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டியும் வாக்குப்பதிவு ஆவணங்களையும் ஒப்படைத்தனர். இதையடுத்து ஜூலை 21ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏனாம் பகுதியை பார்வையிட சென்ற கவர்னர் தமிழிசையை வரவேற்பது யார் முதலில் என்ற போட்டியில் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டு மோதல் நீடித்த நிலையில் போலீஸ் அணிவகுப்பிற்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். புதுவை மாநில பிராந்தியமான ஏனாமில் கோதாவரி ஆற்று வெள்ளப்பெருக்கால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் புகுந்துள்ளதை பார்வையிட கவர்னர் தமிழிசை ஏனாம் சென்றார். அவரை வரவேற்பதில் இரு தரப்பினருடைய மோதல் ஏற்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் ஒரு கோஷ்டியும் தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக் தலைமையில் ஒரு கோஷ்டியும் கவர்னரை வரவேற்க காத்திருந்தனர். யார் முதலில் செல்வது என்பதில் இரு கோஷ்டிகளிடையே மோதல் ஏற்பட்டது. அரை மணி நேரமாக இந்த மோதல் நீடித்த நிலையில் காவலர்கள் அணிவகுப்புக்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு பரபரப்பு ஏற்பட்டது. பார்த்திபன் இயக்கத்தில் வெளிவந்துள்ள இரவின் நிழல் திரைப்படம் உலகத்தின் முதல் படமாக நான்-லீனியர் சிங்கிள் ஷாட் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற வெளிநாட்டினர் படம் எடுத்தால் கைத்தட்டும் மக்கள் தமிழன் படம் எடுக்கும் பொழுது பல்வேறு இணையதளத்தில் தேடுவது வேதனைக்குரியது என நடிகர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். இரவின் நிழல் திரைப்படத்தை இயக்குனர் பார்த்திபன் இயக்கி நடித்துள்ளார். இந்த படமானது லீனியர் சிங்கிள் ஷாட் மூலம் படமாக்கப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் AR ரஹ்மான் இசையில் உருவான இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று திரையில் ஓடிக்கொண்டுள்ளது. அனைத்து தரப்பினரும் பாராட்டி வரும் நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் புதுவை கடலூர் சாலையில் உள்ள ப்ரொவிடன்ஸ் மால் தியேட்டரில் நடைபெற்ற ரசிகர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்பொழுது பார்த்திபன் படம் பார்க்க வந்திருந்த ரசிகர்களுடன் கலந்துரையாடினார். படத்தை பற்றி கருத்து கூறுங்கள் என்று படம் பார்த்து கொண்டிருந்த பெண்களிடம் கேட்க 3 ரசிகைகள் எழுந்து பார்த்திபனுடன் படம் குறித்து கலந்துரையாடினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் பார்த்திபன், உலகத்திலேயே நான் லீனியர் முறையில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த படம்தான், முதல் திரைப்படம். ஆனால் இது பற்றி பலர் பல்வேறு வதந்திகளை பரப்பி வருகின்றனர். அதை நம்ப வேண்டாம், அது நம் படத்திற்கு விளம்பரமாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். புதிய இயக்குனர்கள் புது படங்களை பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் இந்த திரைப்படத்தில் உள்ளதை உள்ளபடியே கூறியிருப்பதால் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது என்றும் புதிய பாதை படத்திற்கு பிறகு மிகப்பெரிய வரவேற்பு இந்த படத்திற்கு கிடைத்துள்ளதாக பார்த்திபன் மகிழ்ச்சி தெரிவித்தார். உலகத்தில் முதல் படத்தை ஒரு தமிழன் பண்ணிவிடக் கூடாது என்று ஒரு தமிழன் நினைப்பது மிகவும் கேவலமானது என்று தனது வேதனையை வெளிப்படுத்திய பார்த்திபன், வெளிநாட்டினர் படம் எடுத்தால் கைத்தட்டும், இவர்கள் தமிழன் படம் எடுக்கும் பொழுது அது பல்வேறு இணையதளத்தில் தேடுவதாகவும் தெரிவித்துள்ளார்.
சேதராப்பட்டில் நேற்று முன்தினம் இரவு 2 வாலிபர்களை ஓட விரட்டி கத்தியால் குத்தி வீர்பாட்டினால் தாக்கிய தனியார் நிறுவன ஊழியரை போலீசார் தேடி வருகின்றனர். சேதராப்பட்டு பழைய காலனி பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுந்தர், அரவிந்த் இருவரும் நேற்றிரவு சேதராப்பட்டு மந்தக்கரையில் உள்ள கடைக்கு பொருட்கள் வாங்க வந்துள்ளனர். அப்பொழுது கரசூர் காலனியை சேர்ந்த மாரியப்பன் மகன் லிங்கேஸ்வரன் அதே கடைக்கு ஐஸ்கிரீம் வாங்க வந்ததாக கூறப்படுகிறது. சுந்தர், அரவிந்த் ஆகியோருக்கும் லிங்கேஸ்வரனுக்கும் இடையே முன்விரோதம் காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் பின்னர் கைகலப்பாக மாறி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் லிங்கேஸ்வரன் கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து சுந்தரையும் அரவிந்தையும் குத்தியுள்ளார். மேலும் அங்கிருந்த பீர் பாட்டிலால் தாக்கியதில் சுந்தருக்கும் முகம், கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்ட பழைய காலனி பகுதிக்குள் ஓடியுள்ளனர். அரவிந்தனுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. சுந்தர் மற்றும் அரவிந்தனை கத்தியாலும் பீர் பாட்டிலாலும் தாக்கிவிட்டு லிங்கேஸ்வரன் தப்பி ஓடிவிட்டார். ரத்தம் சொட்ட ஊருக்குள் ஓடிய வாலிபர்களை பார்த்து அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்து சேதராப்பட்டு காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதால் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயம்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் நடந்த கடைவாசலிலிருந்து 20 அடி தூரத்திற்கு இரத்த கரைகள் படர்ந்து கிடந்ததால் இன்று காலை அதனை பார்க்க மக்கள் கூடினர். கொலைவெறி தாக்குதல் நடத்திய லிங்கேஸ்வரனை போலீசார் தேடி வரும் நிலையில் இன்று காலை சேதராப்பட்டு மற்றும் கரசூர் பகுதியில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் இருக்க ஆயுதப்படை போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மதர் தெரேசா செவிலியர் கல்லூரியில் முதலமைச்சர் ரங்கசாமி திடீரென அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோரிமேடு பகுதியில் உள்ள மதர் தெரேசா செவிலியர் கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் இக்கல்லூரியில் புதியதாக பாடப்பிரிவுகள் துவங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் கல்லூரி வளாகத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களுக்கு புதிதாக விடுதிகள் அமைக்கும் இடத்தையும் பார்வையிட்டார். இந்த ஆய்வின் பொழுது துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீமதி மர்ம மரணத்தை அலட்சியப்படுத்திய கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சக்தி மேல்நிலைப் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து புதுச்சேரி முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் சுதேசிமல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சின்னசேலம் பள்ளி மாணவி ஸ்ரீமதி மர்ம மரணத்தை அலட்சியப்படுத்திய கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சக்தி மேல்நிலைப் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் உள்ள சுதேசிமல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் தமிழ்வாணன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் தொல்காப்பியன், உதயபாஸ்கர், ஆத்திரை, சிவச்சந்திரன், அனுஷ்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் எழில்மாறன், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் செழியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கல்வி நிலையங்களில் பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும், மாணவி ஸ்ரீமதியின் உடற்கூறாய்வை மாவட்ட நீதிபதி முன்பு வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும், மாணவி ஸ்ரீமதியின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், தமிழக அரசுக்கு சவால் விடும் தனியார் பள்ளிகளை அரசுடைமையாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. வெள்ளத்தில் தத்தளித்து வரும் ஏனாம் பகுதிகளில் பார்வையிட்டு ஆய்வு செய்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி பொருட்களை வழங்கி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். புதுவை மாநிலத்திற்குட்பட்ட ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆறு பாயும் பகுதியில் அமைந்துள்ளது. கோதாவரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் இந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏனாம் பிராந்திய பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பல நாட்களாக ஏனாம் பகுதி வெள்ளத்தில் தத்தளித்து வந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அதிகாரிகள் ஏனாம் சென்றடைந்தனர். அவர்களை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் வரவேற்றார். பின்னர் மண்டல நிர்வாக அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ள டரணியத்தப்பா பகுதியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் பிரம்பேட்டா பகுதியில் அரசு அமைத்துள்ள நிவாரண முகாமினை பார்வையிட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தவர்களுக்கு மருத்துவ முதலுதவி பொருட்களை கவர்னர் வழங்கினார். அங்கிருந்தவர்களிடம் குறைகள் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். வெள்ளத்தால் பாதித்த மக்களுக்கு குடிநீர், உணவு மற்றும் மருத்துவம் தங்கு தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.
புதுவை கொசக்கடை வீதியில் இயங்கி வரும் நகை கடையை 5 பேர் கொண்ட கும்பல் அடித்து நொறுக்கி பொருட்களை சேதப்படுத்தி கடை உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வைஷியால் வீதியை சேர்ந்தவர் முருகன் கொசைக்கடை வீதியில் நகைக்கடை வைத்து வருகிறார். இக்கடைகள் ரஞ்சித், மணிகண்டன் ஆகியோர் ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை சுமார் 4 மணி அளவில் நகைக்கடையில் ரஞ்சித், மணிகண்டன் ஆகியோர் பணியில் இருந்துள்ளனர். அப்பொழுது அங்கு 2 மோட்டார் சைக்கிளில் 5 பேர் கொண்ட கும்பல் முகமூடி அணிந்த நிலையில் வந்தனர். அவர்களில் 4 பேர் கையில் கத்தி, உருட்டுக்கட்டை, பீர் பாட்டில் மற்றும் கற்களுடன் கடைக்குள் புகுந்து அங்கிருந்த கண்ணாடிகளை அடித்து உடைத்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் ரஞ்சித், மணிகண்டன் ஆகியோர் கடையில் நகைகள் வைக்கும் பாதுகாப்பு அறைக்கு சென்று பதுங்கினர். பின்னர் அவர்கள் கடையில் இருந்த பொருட்களை உடைத்து சேதப்படுத்திவிட்டு கடை உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதுகுறித்து கடையின் உரிமையாளர் முருகன் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். மேலும் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை பார்வையிட்டு தப்பி ஓடியவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுவை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் பணம் எடுத்து ஒருவர் தகரவிட்டு சென்றதை ஆலன் என்பவர் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததை அடுத்து போலீசார் அவரை பாராட்டி கௌரவித்தனர். கடந்த 17ஆம் தேதி இரவு 8:20 மணிக்கு புதுவை புசி ஸ்ட்ரீட்டில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் யாரோ ஒரு நபர் ரூபாய் 10,000 எடுத்துவிட்டு தவறுதலாக அங்கே விட்டு சென்றுள்ளார். அதை புதுவை லப்பூர் வீதியில் உள்ள பிரான்சிஸ் அந்தோனிசாமியின் மகன் ஆலன் என்பவர் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அதை விசாரித்த போலீசார் பணத்தை யார் தவறவிட்டது என்று தெரிந்து அவரை கண்டுபிடித்தனர். பணத்தை தவறவிட்ட வனரப்பேட்டை பள்ளிக்கூடம் வீதியை சேர்ந்த அஸ்லாபாக் என்பது தெரிய வந்தது. எனவே அவரை அழைத்து அவரிடம் அவர் தவறவிட்ட 10,000 ரூபாய் பணத்தை ஒப்படைத்தனர். பணத்தை காவல் நிலையம் ஒப்படைத்த ஆலன் என்பவரை காவல் நிலையத்தில் பாராட்டி கௌரவித்து போலீசார் அனுப்பினர். புதுச்சேரி பத்திரிகையாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கான மனை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க இயக்குநர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுவையில் கடந்த 2004ஆம் ஆண்டு பணியில் இருந்த பத்திரிகையாளர்களுக்கு அரசு மூலம் வீட்டு மனையை முதலமைச்சர் வழங்கினார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகிய நிலையில் புதுவையில் பணியாற்றும் பத்திரிகையாளர்களுக்கு வீட்டுமனை வழங்கப்படவில்லை. புதுச்சேரியில் பணியாற்றும் பத்திரிகையாளர்களுக்கு கடந்த காலத்தில் புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் மூலம் அரசு மனை வழங்கியது போல தற்பொழுது களத்தில் பணியாற்றக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் மனைகள் வழங்கிட உதவிட வேண்டும் என புதுவை பத்திரிகையாளர்கள் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க தலைவர் ரகுமான் தலைமையில் துணைத் தலைவர் ராஜு, செயலாளர் ராஜ்குமார், இயக்குநர்கள் ஆனந்தி, அப்துல் காதர், அக்பர் அலி, சூசை ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அறையில் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். பத்திரிகையாளர்களின் கோரிக்கை ஏற்று விரைவில் வீட்டுமனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். இந்நிகழ்வின் பொழுது புதுச்சேரி அச்சு மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள் சங்க தலைவர் ராஜா, செயலாளர் ஸ்ரீதர், செய்தியாளர்கள் நியூஸ் ஜே தன்ராஜ், மாலை முரசு தொலைக்காட்சி பிலிப் சித்தார்த், வேந்தர் டிவி கந்தன், நியூஸ் தமிழ் கிருஷ்ணா, மக்கள் டிவி சம்பத், மாலை எக்ஸ்பிரஸ் அன்பரசன் ஆகியோர் உடனிருந்தனர். கல்வி உதவித்தொகையை தடையின்றி முழுமையாக வழங்க வேண்டும், சிறப்பு கூறி நிதியை வேறு துறைகளை மாற்றக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகம் முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. புதுவை தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகம் முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு மாநில தலைவர் பிரகாஷ் தலைமை தாங்கினார். ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பொதுச் செயலாளர் செல்வகுமார், செயலாளர் கஸ்பர், பொருளாளர் கப்ரியேல், நிர்வாகிகள் ஸ்ரீனிவாச பெருமாள், குணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், தமிழர் களமழகர், திராவிடர் விடுதலை கழகம் லோகு ஐயப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் அரசாணை வெளியிட, கல்வி உதவித் தொகையை தடையின்றி முழுமையாக வழங்க, சிறப்பு கூறு நிதியை வேறு துறைகளை மாற்றக்கூடாது என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இதை நிறைவேற்றாத என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. முன்னதாக இயக்கத்தின் நிர்வாகிகள் முருகா தியேட்டர் சிக்னல் அருகில் ஒன்று கூடி அங்கிருந்து கோஷம் எழுப்பியபடி ஊர்வலமாக வந்தனர். புதுச்சேரி பண்டிட் தீனதயாள் உபாத்யா வீர்ஹார் சங்கத்தின் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது.
பண்டிட் தீனதயாள் உபாத்யா விகார் சங்கத்தின் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் ரெயின்போ நகரில் நடைபெற்றது. மாநில தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். தொடர்ந்து வரும் செப்டம்பர் 25 வரக்கூடிய தீனதயாள் பிறந்த நாளை எவ்வாறு கொண்டாடுவது, சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பண்டிட் தீனதயாள் உபாத்யா விகார் சங்கத்தின் நோக்கம் குறித்து பாஜக பட்டியல் அணியின் நகர மாவட்ட தலைவர் வெற்றிவேல் விரிவாக எடுத்துரைத்தார். கூட்டத்தில் இளைஞர் அணி தலைவர் லூர்துசாமி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் தடையை தளர்த்தி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் புதுச்சேரி நீதிமன்றங்களில் புதுச்சேரி அரசு சார்பில் ஆஜராக சட்டத்துறை மூலம் வழக்கறிஞர்களுக்கு தேர்வு நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர் நியமனம் தொடர்பாக இருவர் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் கடந்த ஜூலை 7ஆம் தேதி தேர்வு முடிவுகளை வெளியிட ஐகோர்ட் தடை விதித்தது. புதுவையை சேர்ந்த சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் அரசு வழக்கறிஞர் ஸ்ரீதர் தடை உத்தரவை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நேற்று ஐகோர்ட்டில் நீதிபதி கிருஷ்ணகுமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அனைத்து பிராந்தியங்களிலும் இருந்து வந்த வழக்கறிஞர்களுக்கு நேர்காணல் முடிவடைந்துள்ளது. இச்சூழ்நிலையில் தடை உத்தரவு இருக்கும் பட்சத்தில் வழக்கறிஞர் நியமனத்திற்கு பெரும் இடையூறாக இருக்கும் என பாதிக்கப்பட்டுள்ளது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கிருஷ்ணகுமார் ஏற்கனவே அளித்த தடை உத்தரவை மாற்றம் செய்து அந்த தடை உத்தரவு இரு வழக்கறிஞர்கள் விண்ணப்பித்த பொறுப்புகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்றும் இதர அரசு வழக்கறிஞர் நியமனங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியுள்ளதாக உத்தரவிட்டார். இதன் மூலம் புதுச்சேரி அரசு வழக்கறிஞர் பணியிடங்களை நிரப்புவதில் நீடித்து வந்த சிக்கல் விலகியுள்ளது. பொது காப்பீட்டு நிறுவனத்தை தனியார் மயமாக்குவதை எதிர்த்து வரும் 27, 28 ஆகிய தேதிகள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற உள்ளதாக அதன் தேசிய தலைவர் நந்தகுமார் தெரிவித்துள்ளார். அகில இந்திய அளவிலான ஒழியன் பொது காப்பீட்டு நிறுவனத்தின் ஊழியர்களின் 2 நாள் மாநாடு புதுவையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. பொது காப்பீட்டு நிறுவனத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பொது காப்பீட்டு நிறுவனத்தின் தேசிய தலைவர் நந்தகுமார், பொது காப்பீட்டு நிறுவனங்களை மத்திய அரசு தனியார் மயமாக்கப்படக்கூடாது, பொது காப்பீட்டு ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வை அமல்படுத்த வேண்டும், 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும், இதற்கும் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் அதைத் தொடர்ந்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர். புதுவையில் பிரபல யூடியூபர் உருவ பொம்மையை தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சினிமா விமர்சகர்கள் ப்ளூ சட்டை மாறன் யூடியூபில் இந்த படம் குறித்து கடுமையாக விமர்சித்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள வணிக வளாகம் எதிரே பார்த்திபன் ரசிகர்கள் சங்க தலைவர் பாண்டிசெல்வம், செயலாளர் குமரன் ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் கூடினர். அவர்கள் திடீரென்று ப்ளூ சட்டை மாறன் உருவ பொம்மையை தீ வைத்து எரித்து கோஷங்கள் எழுப்பினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. உலகத்தின் முதல் நான்-லீனியர் சிங்கிள் ஷாட் திரைப்படமான இரவின் நிழல் படத்திற்கு அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழ் வழங்கியுள்ளது. உலகத்தின் முதன்முறையாக இரவின் நிழல் என்ற தமிழ் படம் நான்-லைனர் சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த படம் தற்பொழுது திரையரங்கில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் புரொடக்ஷன் தயாரிப்பில் நடிகரும் இயக்குநருமான தேசிய விருதாளர் பார்த்திபன் எழுதி இயக்கி நடித்துள்ளார். இப்படத்திற்கு ஆஸ்கர் விருது வென்ற AR ரஹ்மான் இசையமைத்துள்ளார். ஒளிப்பதிவு வில்சன் செய்துள்ளார். இத்திரைப்படம் வெளியாகி பல்வேறு பரப்பினரிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பல்வேறு சாதனையும் படைத்து வருகிறது. இந்நிலையில் அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனையில் இத்திரைப்படம் இடம் பிடித்துள்ளது. புதுச்சேரி ப்ரொவிடன்ஸ் மாலில் வெளியாகி உள்ள இரவின் நிழல் திரைப்படத்தை காண வந்த ரசிகர்களிடையே இயக்குனர் பார்த்திபன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன் இரவின் நிழல் படத்திற்காக அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழை இயக்குனர் பார்த்திபனிடம் வழங்கி பாராட்டினார்.